உன் பொண்ணு நான் வந்துட்டேன். என்ன பாப்பா வாய்ஸ் கேக்குது? பாப்பா வந்திருப்பாளோ? எப்படிமா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நான் நல்லா தாண்டி இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் மாமியார் வீட்டுல உனக்கு சாப்பாடு போடுறா இல்லையாடி? இவ்வளவு மெலிஞ்சு போயிட்ட. இல்லாதம்மா, அதான் இனிமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டால, இனிமே என்னோட ராஜ்யம் தான். சரிடி, வெயில்ல ரொம்ப களைச்சு போயிட்டு வந்திருப்ப. நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன். வெயிலுக்கு இதமா சில்லுன்னு மேங்கோ ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். அம்மா உட்காந்து குடி. ஜூஸ் நல்லா இருக்குமா? உன் கையில போட்ட அப்படிதாம்மா நல்லா இருக்கு. சரிடி, எங்க உங்க வீட்டுக்கார் வரலையா? அவருக்கு வேலை இருக்காமா, அதனால நீ போய் உங்க அம்மா 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க. சரிடி, அவர் மெல்ல வரட்டும், நீ உக்கு ஜூஸ் குடி. சரிம்மா. ஐயா ஜாலி, அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமே ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல. நல்லா 8 மணி வரையும் தூங்கலாம், ஜாலியா இருக்கலாம். முன்னாடி உனக்கு பிடிக்கும்னுட்டு உங்க அப்பா உனக்கு சிப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. உனக்கு என்ன பிடிக்கும் அம்மா கிட்ட கேளு, அம்மா உனக்கு சமைச்சு தரேன். எவ்வளோ ஒல்லி ஆயிட்ட பாரு. எனக்கு குலாப் ஜாமுனும் பிரியாணியும் சாப்பிடணும் போல இருக்கு, செஞ்சு தரியா? உனக்கு இல்லாத அடி 5 நிமிஷத்துல அம்மா எப்படி செய்யணும் மட்டும் பாரு. 5 நிமிஷத்துல பண்றேன்னு சொதப்பி வைக்காத, புரியுதா? நல்லா செஞ்சு எடுத்துட்டு வா. ஐயோ, பொண்ணு முன்னாடி அசிங்கமா போச்சு. ராஜமாத்தா இப்போ ஃபோன் பண்ணது என்ன விஷயம் தெரியலையே. என்னம்மா, அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் ஆச்சு, ஒரு ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை. அம்மா வீட்டில் ஜாலியாக இருக்க போல. ஆமா அத்தை, 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு தானே சொல்லி தானே வந்தேன். ஏய் இந்தா புடிடி, வீடு கூட்டு. சரி மருமகளே, அம்மா வீட்டில் ஜாலியாக இருக்க போல, நான் வைக்கிறேன். ஏம்மா இப்படி பண்ண? என்னடி நீ வந்து 2 நாள் ஆகுது, அம்மா ஏதாவது கூட மாட ஹெல்ப் பண்ணுறியா? இதுவே உன் மாமியார் வீடுன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற. நீ தானம்மா சொன்ன போய் உட்காரு ரெஸ்ட் எடுங்கி நிறைய வேலை செஞ்சிருப்ப அப்படின்ட்டு. அதனால தானம்மா நான் உட்காந்து டிவி பார்த்தேன். நான் அப்படி தாண்டி சொல்லுவேன், வந்து நீ கூட மாட ஹெல்ப் பண்ணணும். பொண்ணுங்களுக்கு புகுந்த வீடும் நிரந்தரம் இல்லை, பிறந்த வீடும் நிரந்தரம் இல்லை. எங்கே போனாலும் நம்ம வேலை செஞ்சாகணும்.